கோவையில் ஒரு பழமையான வீடு. அந்த வீட்டின் வழிகாட்டி மாமா சத்தியமூர்த்தி. வயது 50க்கு மேல், ஆனால் மனசு குழந்தை மாதிரி. தன் மனைவி இறந்த பிறகு வாழ்வு சும்மா ஒரு ஓட்டத்தைப் போலவே இருந்தது. அந்த வீட்டில் புதிதாக வந்தவள் அனிதா. அவள் பார்க்கவே பூவுளவு போல். அவளோட கணவர் அருண், சத்தியமூர்த்தியின் ஒரே பையன், திருமணமாகி 6 மாதம் கழித்து வேலைக்காக கனடாவுக்கு புறப்பட்டார். முடிவில்லாத தனிமையில் இருந்த சத்தியமூர்த்திக்கு அனிதாவின் வருகை ஒரு புத்துணர்ச்சியை அளிச்சது. முதல் சில வாரங்கள் எதுவும் இல்ல. அப்பா மருமகள் போலவே நடந்தது. ஆனா நாள்கள் கடந்து இருவரும் ஒரே வீட்டில் இருக்கிற அந்த சின்ன சின்ன தருணங்கள். மழை நேரம் ஒரே குடையின் கீழ் நின்றது. காலை தேநீர் குடிக்க ஒரே மேஜையில் அமர்ந்தது. இவையெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒருவிதமான நெருக்கத்தை உருவாக்கின. அனிதாவும் மனதுக்குள் ஒதுங்கியிருந்த தனிமையை மாமனிடம் பகிர்ந்து கொண்டாள். அவளுக்கு சத்தியமூர்த்தியின் மென்மை பிடிச்சது. அவர் பேச்சில் ஒரு பாதுகாப்பு, பார்வையில் பரிவு, அழைப்பில் அன்பு இருந்தது. ஒரு மழைக்கால மாலை மின்சாரம் போனது. இருவரும் மெழுகுவர்த்தியின் ஒளியில் அமர்ந்து பேசினார்கள். சத்தியமூர்த்தி மெதுவாக, "நீ உனது வயசுக்கே தகுந்தவளாயிருக்கிறாய். ஆனா என் உள்ளம் மட்டும் இந்த வயசுக்கு தகுந்த மாதிரியே இல்லை. உன்னை பார்த்தாலே ஒருவிதமான நிம்மதி கிடைக்குது" என்றார். அனிதா ஒரு கணம் பார்த்து நின்று மெதுவாக, "எனக்கும் உங்களோடு பேசினா மட்டும் சுத்தமான தோழனோட இருக்கிற மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கும்" என்று பதில் சொன்னாள். அந்த தருணம் எதுவும் பேசாமலும் ஒரு இணைப்பு ஏற்பட்டது. அன்றைய மழை இரவு 2 உள்ளங்களை நெருக்கமாக கொண்டு வந்தது. நெருக்கம், நம்பிக்கை மற்றும் ஒரு வார்த்தையில்லாத வலை. அவர்கள் உறவு அவ்வளவு வெளிப்படையாக இல்லை. அது ஒரு பாசத்தின், தவிப்பின், அமைதியின் கலவை. அந்த வீட்டில் இன்னும் எல்லாம் சமமா நடக்கிறது. ஆனால் அந்த இரு உயிர்கள் மட்டும் ஓர் எதிர்பாராத உறவில் அகப்பட்டிருக்கின்றன. அந்த மழை இரவு புயலை விட சாந்தமானது. ஆனால் உள்ளங்களில் ஓரலை ஓயவில்லை. கனடாவில் இருக்கும் அருண் தினமும் வீடியோ காலில் பேசினாலும் அனிதாவின் மனது எங்கோ மாறிவிட்டது. அவள் கண்களில் மாமனுக்கு ஒரு புதிய பார்வை உருவானது. அது மரியாதையையும் மீறவில்லை, காதலையும் மறுக்கவில்லை. அது ஒருவிதமான இணைப்பு, மனதின் ஒலியை மட்டும் உணரும் வகை. ஒரு நாள் காலை சத்தியமூர்த்தி பூங்காற்று அடிக்கும் மாடியில் நின்று கொண்டிருந்தார். அனிதா ஒரு டம்ளர் காஃபியுடன் வந்தாள். "நீங்க தினமும் இங்கேதான் நிக்கிறீங்களா? மழை வரப்போகுது போல் இருக்கு. இதுபோன்ற காலநிலையில் பழைய நினைவுகள் அதிகமா வருது" என்றார் அவர். அனிதா மெதுவாக அருகில் வந்து நின்றாள். அவளது தோளில் ஒரு பனித்துளி விழுந்தது போல மெல்ல சற்று நடுங்கினாள். சத்தியமூர்த்தி சுருக்கமாக கேட்டார், "குளிரா?" அவள் நிதானமாக தலையாட்டினாள். அவர் தன் தோளையால் அவளை கவிழாமல் மெதுவாக ஒரு ஷால் போல் தன் சுடிதாரை சுற்றிக் கொண்டார். அது சுத்த பாசம் போல இருந்தது. ஆனால் அந்த நிமிடம் இருவருக்கும் உள்ளத்தில் சற்று நிம்மதியும் சற்று கலக்கம். "நமக்குள் இது சரியா?" என்று சத்தியமூர்த்தி மனதுக்குள் கேள்வி எழுப்பிக் கொண்டார். ஆனாலும் அவளது பார்வையில் அவர் வாசித்தது ஒன்றே: தனிமையிலிருந்து தப்பிக்க ஒரே வழி அந்த நெருக்கம்தான். ஒரு நாள் மழை நின்ற பிறகு தோட்டத்தில் பூந்தொட்டிக்குள் ஈரமாய் பூங்காற்று வீசியது. அனிதா பூச்செடிகளில் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள். சத்தியமூர்த்தி அருகில் வந்து, "நீ எப்போவுமே இந்த வீட்டுக்கு ஒரு பிரகாசம் மாதிரி. நான் முன்பு இருந்தே வாடிய மரமாயிருந்தேன். இப்போ ஒரு இலை கூட பூத்த மாதிரி இருக்கேன்" என்றார். அனிதா அமைதியாக சிரித்தாள். "நீங்க சொல்வதெல்லாம் எனக்கு தெரியாமலேயே நானும் இவ்வளவு நெருக்கமாக வரப்போகும் நினைக்கலை. ஆனா இது உண்மை. அவர்கள் உறவு இப்போது ஒரு பாச வலையில். இது ஒரு விளையாட்டு இல்லை. உணர்வுகள் குழப்பமானது, ஆனால் உண்மையானது. யாரும் சொல்ல முடியாத, ஆனால் இருவரும் உணரும் ஒரு பிணைப்பு." நாள்கள் நகர்ந்தன. வீடு அமைதியான கோவில் மாதிரி இருந்தாலும் அந்த அமைதிக்குள் ஒரு 2ஆம் பக்கம் இருந்தது. அதுதான் அவர்களுடைய மறைந்த காதல். ஒருவரும் வெளிப்படையாக எதையும் சொல்கிறதில்லை. ஆனாலும் பார்வைகள் பேசின. குரல் மெல்லிய சுழற்சியில் உரையாடின. மற்றும் அந்த இடைவெளிகள், அவை மிகப்பெரிய அர்த்தங்களை கொண்டிருந்தன. ஒரு நாள்
அனிதா ஹாலில் அமர்ந்து கொண்டு பழைய ஆல்பங்களை பார்த்து கொண்டிருந்தாள். அதன் பக்கத்தில் சத்தியமூர்த்தி வந்து அமர்ந்தார். நீங்களும் இங்கிருந்தீங்களா என்றாள் அவள் சிரிப்போடு. நீங்க பார்க்கும் ஒவ்வொரு புகைப்படத்திலும் என் வாழ்க்கையின் ஒரு காலம் புதைந்திருக்கு என்றார் அவர் மெதுவாக. அனிதா ஓர் அழகான புன்னகையுடன் அவனை பார்த்தாள். இப்போ அந்த காலம் வந்து என்ன வாழ்க்கையோட கலந்துருச்சு? அந்த வார்த்தைகள் சத்தியமூர்த்தியின் உள்ளத்தை பதற வைத்தது. அவள் உணர்வை உணர்ந்தார். அவர் மெதுவாக, நான் சொல்வது சரியா இல்லையா என்று தெரியல. ஆனா நீ இருக்கிற வாழ்க்கை இருவருக்கும் கொஞ்சம் தவறுதலாக தோன்றுகிறதா என்று கேட்டார். அவளது விழிகள் கண்ணீரால் பொங்கின. நான் என் கணவரை ஏமாற்ற விரும்பலை, ஆனா என் மனசு என்னை விட்டுவிடலை. அவர்கள் இருவரும் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் மனத்தில் அவர்கள் வாழ்ந்த காதல் ஒருவிதமான பாவ உணர்வுடன் கலந்திருந்தது. அன்றிரவு ஒரே மாடியில் ஒரே நிலவில் இருவரும் தனித்தனியாக அமர்ந்திருந்தார்கள். ஒரு சில வார்த்தைகள் மௌனமாக பரிமாறப்பட்டன. சத்தியமூர்த்தி கையை அவளது கையில் வைத்தார். இது உண்மைதான், ஆனா இது தவறா என்று அவர் கேட்டார். அவள் நிசப்தமாக தலையாட்டினாள். தவறு இல்லை, ஆனால் சிக்கல்தான். அந்த உறவு தற்போது ஒரு பிணைப்பு. அவர்கள் உறவாடவில்லை, காதல் சொன்னதில்லை. ஆனால் அந்த காதல் எதையும் பேசாமலே முழுவதும் சொன்னது. மழை இடைப்பட்டு கதிரவன் முகம் காட்ட ஆரம்பித்தான். அந்த வீட்டின் மெளனம் மெல்ல குலுங்கியது. ஆனால் அந்த மெளனம் அழகு கொண்டதுதான். அது ஓர் உறவின் எடை, உணர்வின் இடைவேளை. அந்த மாலை சத்தியமூர்த்தி தோட்டத்தில் இருந்த பூக்களை எடுத்து அவை கரையாமல் மெதுவாக வாசத்தில் வைத்தார். அவருடைய கண்கள் சந்தோஷத்தையும் குழப்பத்தையும் கலந்து கொண்டிருந்தது. அந்த நிமிடத்தில் கதவு திறந்தது. அவள் வந்தாள். அனிதா. வெள்ளை சேலையிலே தலையில் சுருளும் முடி பின்புறம் கட்டப்பட்டிருந்தது. முகத்தில் சமாதானமும் சற்று பயமும். என் உள்ளம் ஒவ்வொரு நாளும் உங்களிடம் நெருங்குது, ஆனால் என் மனசு ஒவ்வொரு நிமிடமும் சிக்கிக் கொள்றது என்று அவள் மெதுவாக சொன்னாள். நானும் நிச்சயமில்லாமதான் இருக்கேன். ஆனா உண்மை என்னன்னா, நீ என் வாழ்க்கையில வந்து என்னை மீட்டிட்ட என்று சத்தியமூர்த்தி பதில் சொன்னார். அந்த நேரத்தில் தொலைபேசியில் ஒரு அழைப்பு. கனடா இலக்கம் அருண். அனிதா கை நடுங்கிக் கொண்டு பேச ரெடியானாள். அனிதா, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு, அடுத்த வாரம் வீடு வர்றேன். அவள் மூச்சு நின்றது. பார்வை சத்தியமூர்த்தியை தேடினது. அவர் தலையை மெதுவாக திருப்பிவிட்டார். கண்ணில் காற்றால் கசிந்த மாதிரி ஒரு பசுமை கண்ணீர். அடுத்த சில நாட்கள் அந்த வீட்டில் ஓர் அமைதியான பதற்றம். அனிதா தனக்குள் போராடினாள். காதல் இருந்தாலும் கடமை நிழலாக ஒட்டி வந்தது. அருண் வந்த நாள் வீடு மழைக்கால பண்டிகை மாதிரி பொலிவுடன் இருந்தது. ஆனால் அந்த ஒளியில் இருவருக்கும் நிழல்கள் நெருங்கியிருந்தன. அருண் வந்ததும் சந்தோஷத்தோடு அவனை வரவேற்றாள். சத்தியமூர்த்தி புன்னகையோடு பேசினார். ஆனால் அந்த புன்னகையுள் ஒரு துயரம் அடக்கம். அந்த இரவு அனிதா தனியாக வாசலில் நின்றாள். சத்தியமூர்த்தி அருகில் வந்தார். இதுதான் சரியான முடிவு, உனக்காகவும் அவனுக்காகவும். அவள் நடுங்கி, நாம் இருவருமே தப்பு செய்யல, ஆனா இந்த காதலை கடலில் விடறேன் என்றாள். அவர் மெதுவாக அவளது நெஞ்சில் கை வைத்தார். கடலில் விட்டாலும் அது அலைகளாக திரும்பி வரும். நீ என்னை மறந்தாலும் உன் உள்ளத்தில் நான் இருக்கேன், அன்பா. அருண் வீட்டுக்கு வந்த பிறகு வீடு ஒரு வகை சத்தமாக மாறியது. சிரிப்புகள், பேச்சுகள், குடும்பம் மீண்டும் சந்தோஷத்துடன் ஒட்டியது. ஆனால் அந்த சத்தத்தின் நடுவே ஒரு மெளனமும் இருந்தது. அது சத்தியமூர்த்திக்கும் அனிதாவிற்கும் மட்டும் தெரிந்த ரகசியம். அருண் அப்பாவிடம் சிரித்துப் பேசினான். அனிதா அப்படியே குடும்பத்துக்கு தகுந்தவளாய் பழகினாள். இருவரும் தங்களுடைய உணர்வுகளை எங்கேயோ அடைத்து வைத்துவிட்டு வாழ்க்கையைப் போக்கத் தொடங்கினார்கள். ஒரு நாள் காலை சத்தியமூர்த்தி மரம் நீரூற்றிக் கொண்டிருந்தார். அனிதா வராமல் தாழமாக அருகில் நின்றாள். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உன்னை பார்த்தா தெரியும் என்றார் அவர். அவளும் மெதுவாக, என்னுள் ஒரு பகுதி உங்களோடவே இருக்குது, அது போகாது. ஆனா வாழ்வின் பாதை வேற. நீ அந்த பாதையை அற்புதமாக நடந்து கொள், நானும் அதையே பார்ப்பேன் என்று சத்தியமூர்த்தி மெதுவாக சொல்லிவிட்டு சிரித்தார்.
அனிதா கண்ணீர் வடிக்காமல் முகத்தை திருப்பினாள். இருவரும் பேசாமல் தங்கள் பக்கத்துக்கு திரும்பினார்கள். அந்த நிமிடம் ஒரு பக்கம் முடிவு, மறுபக்கம் ஓர் நிலைத்த காதல். அன்று மாலை முதல் மழை மின்னலுடன் விழுந்தது. அந்த வீட்டின் மரத்தடியில் ஒரு மௌனத்துவம். சத்தியமூர்த்தி ஒற்றையாய் அமர்ந்திருந்தார். மழைத்துளிகள் அவரை நனைத்தன. அந்த மழையில் அவர் மனசுக்குள் மட்டும் அனிதா இருந்தாள். அவளும் அந்த மழையில் உள்ளத்துக்குள் அவரைத்தான் நினைத்தாள். அவர்கள் வாழ்வு இரு பாதையில் சென்றாலும் ஒரு அன்பு நிழல் போல் மழையில் எப்போதும் ஒன்றாக நனைந்தது.